ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு. மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு gift தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு gift வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அவர் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார். அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு. ஆனால் இப்போது அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும், எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன். ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஜார்ஜ் மரியம் சார், அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட்டு. திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆகிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிடுவார். இது வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அவர் லைன் எதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவார். ஏன்னா ஐயோ அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதில் வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டுருப்பேன். அதில் வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதில் அப்பப்போ அந்த 4 லைனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தார். ஸோ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார் எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்லெல்லாம் அந்த செடியோட வேர் கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இப்போ வேறு யாராவது பெரிய ஆளை சொன்னால் சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு. ஒரு வெங்காயமே வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம், நீ ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் இஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருக்குண்ணா. சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிம்பாங்க. இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும், எடு வண்டியை, யார் அடுத்த ஹீரோவாக பண்ணுறேன் நானே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த ஹீரோன்னு. அப்போ அவனுங்க ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க நிறைய பேர். தம்பி இரு, ஒரு வருஷத்தில் வருவான், உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ரியாக்ஷன் மாறும் பிரதீப். ஐ திங்க் வேர் எவர் தஸ் கிரிட்டிசிசம், அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம். அதாவது நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அது கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு நம்ம உழைச்சோனாலே சக்ஸஸ்ஃபுல் தான்.